வணக்கம் மக்களே! பனானா கேக் பேக் பண்ணியிருந்தேன். மினி விலாக்ல சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டா பேக்கா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்படி பண்ணேன்னு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். 2 பெரிய பனானா எடுத்துக்கணும். நல்லா பழுத்த பனானாவா எடுத்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இத சின்ன சின்ன பீசஸா பிச்சு ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். இது கூட 120 கிராம் கர்ட் இல்லைனா 2 எக்கு சேர்த்துக்கலாம். 115 கிராம் மெல்டட் பட்டர். இதுக்கு பதிலா ஆயிலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் சுகர். பவுடர் பண்ணாத நார்மல் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 180 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சீவரில் போட்டு நல்லா சடிச்சு சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் எந்த ஒரு கட்டியும் இருக்காது. அண்ட் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு கட் ஒரு ஃபோல்ட் அந்த மெத்தடில் ரொம்ப ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் கேக் நல்லா சாஃப்டாக பேக் ஆகும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த கர்ட் ஆர் எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் மேக்ஸிமம் சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரியோட கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். இது கூட நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்கிற நீட் இல்லை. அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பேட்டரை எல்லாத்தையும் நான் ஒரு டின்னுக்கு மாற்றிட்டு இதை வந்து அகைன் அவனில் வச்சு 180 டிகிரியில் 33 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஒரு உள்ள ஏரும் பபிள்ஸும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக வரும். அப்போனா பர்ஃபெக்டாக பேக்காக இருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே விட்டுறக்கூடாது, கீழே ஈரப்பதமாயிடும். ஸோ ஒரு வயர் ட்ரேக்கு மாற்றிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுறணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அப்படியே கூல் பண்ண விட்டுட்டேன். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா உங்களோட டிசையர்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூப்பர் சாஃப்டாகவே பேக்காக இருந்தது. அண்ட் சாக்லேட் சிப்ஸும் போட்டிருக்கறனால நடுவில் அந்த சாக்லேட் சிப்ஸ் நல்லா மெல்ட் ஆகி இருந்ததும் நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் டெக்ஸ்சர் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.